ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. என்னங்க இந்த பிக் பாஸை நம்ம தினமும் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். அந்த ப்ரோமோலாம் வந்து நம்மளை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இது செம்மையாக இருக்கும்பா இந்த வாட்டி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஹைப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ப்ரோமோலாம் ஒரு வாட்டியும் ஒன்று வரும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே வரமாட்டேங்குது. போங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி இப்போ நாளாக ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. என்னன்னா நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா அந்த குறும்படம் இப்போ வந்து போட போகிறாராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 சீசனாக போடலன்ட்டு அவரே வந்து சொல்கிறாரு. அந்த குறும்படம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒருத்தவங்களுக்கு எந்த சாப்பாடு, அப்புறம் வந்து இவர் பிரவீன் ராஜ் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன அந்த குறும்படம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் அதை தான் வந்து குறும்படமாக போட போகிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்கு வந்து ரிவீல் பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறது மட்டும் தான் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னன்னா இவங்க நிறைய பேர் வந்து அவங்கள வந்து செம்மையாக விமர்சனம் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே. ஏன்னா அந்த டாஸ்க்னால ஆனால் அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பானது தான். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து அந்த டாஸ்க்கை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க கேம் ஆடினாங்க. இருந்தாலும் அந்த கேமில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்கில். இருந்தாலும் அந்த ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, பெரிய டாஸ்க் ஒன்று போயிருந்தாங்க, அந்த ஹோட்டல் டாஸ்க். அந்த டாஸ்க்கை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களோட டாஸ்க் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க். ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங் ஆடிருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்கு ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து ஒற்றுமையான ஆள் இல்லை, ஆளாருக்கு ஓன்னு கத்தினாங்க. அதனால் இவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடியுது, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஜெயிச்சது இப்போ இவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல, நம்மளுக்குள்ளவே ஒரு டாஸ்க் நடந்திருக்குப்பா அப்படின்றத வந்து அவங்களால நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராங்க் நேற்று போட்டு உடைச்சப்பவே எல்லா ஃபேஸ்லையும் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்து. ஸோ இப்போ வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து ரிவீல் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்ற மட்டும் நினச்சி பாருங்கள். அவ்வளோதான், ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக வந்தாலும் நம்பவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து ப்ராங்க் பண்ணாரு பிரச்சனை, இவங்க வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறாங்க. அப்போ அமித்தும் திவ்யாவும் பண்ணுறாங்க, ஏதாவது டாஸ்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இப்போ இவங்களை வந்து தொடர்ந்து வந்து அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு வந்து புதுசாக ஏதோ வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணும். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து வேறு மாதிரியான ஒரு கேம் வந்து ஆடினாங்கல்ல, அதை பார்த்தவங்களுக்கு இப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னென்னா மீதி 2 பேரும் கூட டாஸ்க் தான் ஆடுறாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இனிமேல் வந்து கேம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா போன வாரமெல்லாம் வந்து இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போயிட்டு கேமை வந்து செம்மையாக மாற்றுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை தான் எடுத்தாங்க. ஏன்டா ஏற்கனவே இருக்கிறது பத்தாதா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இவங்க ஒவ்வொன்று கத்தி ஒரே பிரச்சனையாக பண்ணி அதில் எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக நடந்தது அந்த சீக்ரெட் டாஸ்க் மட்டும் தான். அதுவும் சாண்ட்ரா பண்ணது, அது மட்டும் தான் வந்து நீட்டாக போச்சு. வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணதெல்லாம் அந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து வெறுப்பேற்றது, சாப்பிடும்போது தும்பந்து அதெல்லாம் தப்பாக இருந்தாலும் ஆனால் அவங்க அந்த கேம் ஆனது வேறு லெவல். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து குறும்படமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம் இன்றைக்கி அந்த குறும்படம் எப்படி இருக்குது, அதில் அதை போடுறாரா இல்லை வேறு ஏதாவது கட் பண்ணி போடுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸோட லைவ் அப்டேட் உங்களுக்கு என்ன மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.